ஸ்ரீ மகாபெரிவா திருவடியில் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, உங்களை யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. வேலை செய்கிற இடத்துலையாகட்டும், இல்லை வீட்டிலையாகட்டும், இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாகட்டும், கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு ஒரு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்கள்கிட்ட அலட்சியமாக நடந்துக்கிறாங்க. நீங்கள் பேசுகிற விஷயத்தை யாரும் கேட்குறதுக்கு கூட தயாராக இல்லை. கொஞ்சம் கூட மதிப்பே இல்லாமல் எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, மனசு வருத்தமாக இருக்குது, வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்கு ஒவ்வொரு நேரம் ரொம்பவும் நான் மனசு கஷ்டப்படுறேன். இந்த மாதிரியெல்லாம் ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க, நான் இந்த பதிவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி, முகம்பார்க்கும் கண்ணாடி இருக்கோங்க, அந்த கண்ணாடியை பாருங்கள். பார்த்துக்கிட்டு உங்களை நீங்களே பார்த்த மாதிரி சகலரும் வசி சர்வமும் வசி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் ஒரு 5 நிமிடம் சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி உங்களை நீங்களே கண்ணாடியில் பார்த்து இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்களுக்குள்ள ஒரு வசிய சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கும் ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். இதை செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு கேட்கும் பொழுது விளையாட்டாக இருக்கும், ஆனால் செஞ்சு பார்க்கும் பொழுது அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும். உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டு போனவங்க கூட உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அவ்வளவு ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். உங்களுக்கு நீங்களே ஒரு மதிப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு மரியாதை மதிப்பெல்லாம் கொடுத்துட்டு ஒரு கெத்தாக இருந்து பாருங்களேன். உங்களை தேடி எல்லாருமே வருவாங்க. அடுத்தவங்கள நீங்கள் அலட்சியமாக நினச்சி பாருங்களேன். நீங்கள் அடுத்தவங்கள ரொம்ப விழுந்து கவனிச்சிங்கன்னா உங்களை விட்டு விலகி போவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் அலட்சியமாக நடந்தீங்கன்னு பாருங்களேன், உங்களை தேடி வருவாங்க. யாருக்குமே நம்ம ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க நம்மளை ரொம்பவும் உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எல்லார்ட்டையுமே நம்ம கணக்காக இருந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ரொம்பவும் மதிப்பாக இருக்கலாங்க. இது என்னோடய சொந்த கருத்து. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்லியிருக்கிறேன். நடந்து பாருங்கள், இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.